ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ஐசிஎல் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது, அந்த லெட்டர் வந்து கிளாரிட்டி இல்ல, ஃபெயிண்ட் அந்த மாரி ஒரு எரர் மாரி வருது. ஓகேங்களா? இதற்கான சொல்யூஷன் என்ன? லாஸ்ட் டேல அப்ளை பண்ணிக்கலாம். 7ஆம் தேதி அப்ளை பண்ணிக்கலாம். 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஐடியாவுல இருந்தீங்க அப்டின்னா, இப்போவே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, ஒரு சில பேரு நெறைய அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் தான் அவங்களால அப்ளை பண்ண முடிஞ்சிருக்கு. இது வந்து என்ஐசிஎல் அசிஸ்டன்ட்ன்றது இந்த அளவுக்கு ஒரு நல்ல வேக்கன்சியோட வந்திருக்கு. நெ எகைன் இந்த அளவுக்கு வருமான்னு தெரியாது. 30 அந்த ரேஞ்சில வர்றது 50ஸ் கிட்ட உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்திருக்குது. ஒரு நல்ல விஷயம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண வேண்டாம். லாஸ்ட் டேல அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு ஒண்ணு பிரஷருக்கு போயிடுவீங்க. இல்லன்னா ட்ரை பண்ணிட்டு நீங்க விட்டுருவீங்க. அப்ளை பண்ணாம ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்டின்னா, அ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ப்ராப்பரான லைட்டிங்ல சிக்னேச்சர பண்ணி, அதுக்கப்புறம் கரெக்ட்டா க்ளோஸ் அப்ல ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு இமேஜ் எடுத்து அத கிராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட்டர் சாஃப்ட்வேர்ல போட்டு நெறைய பேர் எடிட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன் அப்டின்னா, நான்லாம் எடிட் பண்ணல. கம்ப்ரஸ் பண்ணுவேன் அவ்வளோதான். ஓகேங்களா? எப்படி கம்ப்ரஸ் பண்ணுவேன் அப்டின்னா, க்ளோஸ் அப்ல வச்சு ஒரு இமேஜ், தூரத்தில வச்சு ஒரு இமேஜ். இப்ப நான் வச்சிருக்கக்கூடிய மொபைல் வந்து ஒரு இஎம்ஐல ஒரு நல்ல மொபைல் வாங்கியிருக்கேன் யூடியூப் சேனலுக்காக. இது வந்து கிளாரிட்டியோட இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்தா கூட அந்த சைஸ்க்கு நம்ம கிராப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த கேமரா ரொம்ப மட்டமா இருக்கும் குவாலிட்டி. ஓகேங்களா? அப்போ அது கொஞ்சம் கிட்ட போய் வச்சு அதோட பிக்சல்லாம் கம்மி தானே. அதில கிட்ட போய் வச்சு ப்ராப்பரான லைட்டிங்ல வச்சு, அதுக்கப்புறம் கிராப் பண்ணி, அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ இது மாரி மல்டிபிள் காம்பினேஷன்ல நம்ம ட்ரை பண்ணணும். ஒண்ணு சைஸ் கம்மியா இருக்கும். அப்படி இல்லன்னா கிளாரிட்டி உடைஞ்சிரும். பிக்சல் உடைஞ்சிரும். அந்த பிக்சலும் உடையாம கரெக்ட்டான பக்குவமா அந்த சிக்னேச்சர எடுத்து கொண்டு வந்து குடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் நெறைய ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? க்ளோஸ் அப்லயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, லாஸ்ட் டே வர தள்ளி போட வேண்டாம். இப்பயே போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. இல்ல நாளைக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா, இந்த இஷ்யூ நெறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஐபிபிஎஸ் பிஓ மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் பேருக்கு இருக்கும் அப்படின்னு நெனைச்சேன். பட் ஆனா எகைன் அண்ட் எகைன் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த இஷ்யூ சிக்னேச்சர் ப்ராப்ளத்த பத்தி. ஸோ லாஸ்ட் டேல அப்ளை பண்ணிக்கலாம்னு கூட நெறைய பேர் இருக்கீங்க. அந்த தவற பண்ண வேண்டாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பேங்க் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். முக்கியமா இந்த சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.